ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சோப்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருந்தேன். வாங்க சோப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோப்பு செய்கிறதுக்கு முக்கியமான 3 பொருள். தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும், செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும். அடுத்து காஸ்டிக் சோடா. சோப்பு செய்கிறதுக்கு முக்கியமான மூலக்கூறை இதுதான், காஸ்டிக் சோடா. அடுத்து தண்ணி. இந்த 3 வச்சு தான் நம்ம சோப்பு செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெய், காஸ்டிக் சோடா, தண்ணி. தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டர் எடுத்துங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 160 கிராம் காஸ்டிக் சோடா. தண்ணி வந்து 300 ml. ஃபஸ்ட்டு வந்து அதாவது அந்த சோப்பு செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எவர் சில்வர் பாத்திரம் இல்லை பிளாஸ்டிக் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். அலுமினியம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது, கம்பல்சரி. இந்த காஸ்டிக் சோடா வந்து பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், வாங்கிக்கிங்க. கிலோவே 100 ரூபாய் தான். இந்த காஸ்டிக் சோடா தண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப ஹீட் ஆகும். இது கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். கையில் கண்ணில் தெரிச்சிடாமல் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நெடி அடிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் மாஸ்க் போட்டுங்க, கையில் க்ளோவ்ஸ் போட்டுங்க, கண்ணுக்கு கண்ணாடி போட்டுங்க. கண்ணில் முக்கியமாக கண்ணில் தெரிச்சிடக்கூடாது. இந்த காஸ்டிக் சோடா ஃபுல்லாமே அப்படியே கரைஞ்சிருக்கும். கரைய வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டு வந்து இதாகிறதுக்கு தனிகிறதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காஸ்டிக் சோடா வந்து நல்லா கூலிங் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றுவோம். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 3/4 மணி நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 3/4 மணி நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். தோசை பதத்துக்கு வரணும். இது அது கெட்டியாக வரும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கிண்டி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். இப்போ கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதில் நான் பர்ஃப்யூம் ஆட் பண்ணலான் இருக்கேன். தேவைன்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி தேவையில்லை அப்படின்னாக்கா ஆட் பண்ண வேணாம். 1 லிட்ரு எண்ணெய்க்கு சும்மா ஒரு 25 ml பர்ஃப்யூம் ஆட் பண்ணால் போதும். இன்னமும் கெட்டியாக ஆகணும். இன்னமும் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா தோசை பதத்துக்கு வர அளவுக்கு கிண்டணும். இப்போ பாருங்கள், மோல்டில் ஊற்றுற பக்கத்துக்கு வந்துடுச்சு. மோல்டில் ஊற்றிடலாமா?
அதாவது இப்போ நான் வந்து தனியாக மோல்டு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள். நீங்கள் வேணும்னா டீ கப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்காய் எண்ணெயில் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். அது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 50 ml விளக்கெண்ணெய் விட்டு செய்யலாம். மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் நல்லா. விளக்கெண்ணெய் சேர்த்து செய்யலாம். அப்புறம் வேப்பெண்ணெய் சேர்த்து செய்யலாம். ஆலுவேரா சேர்த்து செய்யலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கூட ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 50 ml. பவுடராக இருந்தால் ஒரு 50 கிராம். அதாவது மஞ்சள் சார்கோலில் சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ மோல்டில் ஊற்றியாச்சு. இது காயறதுக்கு வந்து 12 மணி நேரம் ஆகும். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டில் ஊற்றி 12 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் சோப்பு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள் சோப்பு வந்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? டீ கப்பில் ஊற்றுனது எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து மோல்டில் ஊற்றுனது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதை வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து 40 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னாக்கா இதில் வந்து காஸ்டிக் சோடா வந்து சேர்த்துருக்கோம். அந்த காஸ்டிக் சோடா வந்து கரைகிறதுக்கு வந்து 40 நாள் ஆகும், அதோட பவர் போகிறதுக்கு. காஸ்டிக் சோடா சேர்த்துருக்கனால யாரும் பயப்பட வேணாம். அது வந்து காஸ்டிக் சோடா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 40 நாளில் வந்து அப்படியே எவாப்ரேட் ஆகிடும். 40 நாள் கழிச்சு இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே இருக்காது. தைரியமாக யூஸ் பண்ணலாம். சாம்பிளுக்காக நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சோப்பு இருக்குது. அதில் வந்து நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச சோப்பு இது. இந்த சோப்பாக போட்டு தான் நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக குளிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த சோப்பில் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், சோப்பு நல்லா நுர வருங்க. இதில் பயங்கரமாக நுர வரும். பார்த்தீங்களா எவ்வளோ நுர வந்துருக்குன்னு? பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.